அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பக்தனுக்காக இறங்கி வரக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும். அது ரொம்ப உயர்வா சொல்லணும்னா ஸ்கந்தன், குகன், முருகன் இப்படின்னு அழைக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி பக்தனுக்காக அதிகபட்சம் எவ்வளவு நன்மைகள் தர முடியுமோ, அதாவது நாம செய்யக்கூடிய அத்தனை பிழைகளையும் பொறுத்து நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யக்கூடியவர். நன்னா பார்த்தீங்கன்னா அவர் சூரபத்மனை கூட அழிக்கவில்லை, ஆட்கொண்டார். ஆட்கொள்ளக்கூடியவர். அப்படியேப்பட்டவர் விரோதியையே ஆட்கொள்ளக்கூடியவர்னா பக்தனுக்கு எப்படி செய்வார்? நீங்க ஒண்ணுமே கேட்கவே வேண்டாம், கேட்காமலேயே கிடைக்கும். முருகன் சன்னிதானத்துல நீங்க கேட்காமலேயே எல்லாத்தையும் அடையலாம். அப்படியேப்பட்ட பெருமைகள் உடையவன் முருகன். அந்த முருகப்பெருமானோட மந்திரங்கள்ல மிக விசேஷமாக மகா பெரியவர்களாலையும்
மகரிஷிகளாலேயும் மகான்களாலேயும் அருளப்பட்ட மந்திரம் ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்ச தசாட்சரி மந்திரம். சுப்பிரமணிய பஞ்ச தசாட்சரி மந்திரத்தை உபாசனையா சொல்லலாம், சாதாரணமா சொல்லலாம், ஆண் சொல்லலாம், பெண் சொல்லலாம், குழந்தைகள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். இதை உபாசனையாகவும் செய்யலாம், உபாசனை இல்லாமலும் சொல்லலாம். முருகன் சன்னிதானத்துல போகும்பொழுது தப்பாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முருகனை நினைத்து வீட்டில் சொல்லுங்க. இந்த மந்திரத்தோட கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம், சண்முக கவசம், இது ஏதாவது ஒன்று சொல்லலாம். ரொம்ப விசேஷம். இந்த மந்திரம் இப்ப திரையில ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, தொலைக்காட்சியில தெரியுது, பார்த்து இதை எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் நம் லம் சௌ சரவண பவ. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் நம் லம் சௌ சரவண பவ. இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்களா? தொடர்ந்து சொல்லுங்க. கந்த சஷ்டி கவசம் புக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சண்முக கவசம் கிடைக்கும். ரெண்டும் இல்லைன்னா கூட கந்த குரு கவசம் இருக்கு. இதுல எந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை தினமும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்கள் அந்த பாராயணமும் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது முருகன் அருள் எளிதில் கிடைக்கும். முருகன் அருள் பெற்றவர்களால இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆனா முருகன் சத்தியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவார். அதனால முருகனோட அருள் பெற்றவர்கள் தங்களோட வாக்கை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், சத்தியத்தை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். வேல் வழிபாடா பண்ணலாம். அப்படி வேல் வழிபாடு இல்லைன்னா முருகன் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். முருகன் படமும் இல்லை, அப்படி வேலும் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்க ஏகாந்தமா பூஜை அறையில சொல்லலாம். எங்க இருந்தாலும் உங்களுக்கு முருகனோட அருள் உங்களை தேடி வந்து ஆட்கொள்ளும். முருகன் சன்னிதானம் போகும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி முருகனை சுத்தி வாங்க. முருகன் சன்னிதானத்துல அமர்ந்து சொல்லலாம். மண்டபங்கள்ல வனத்துல ஏகாந்தமா இருந்து சொல்லலாம். முருகன் அருள் கிடைத்தால் சத்துரு பயம் இல்லை. நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். அதே நேரத்தில் பைசாசம், பூதம், பிரேத உபாசனைகள் எதுவுமே கிட்ட நெருங்காது. இஷ்ட காரிய சித்தியும் கட்டாயம் கைகூடி வரும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.